வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துனே பேக் கட் பண்ண போகிறோம். பேக் பார்த்துடலாம். கீழே வந்து 1.5 இன்ச்சு நம்ம எப்பவும் போல் 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுருவோம். 1.5 இன்ச்சு மார்க் போட்டுருங்க தையலுக்கு. உயரம் வந்து ப்ளவுஸோட உயரம் 13 இன்ச்சு. 13 இன்ச்சு ப்ளஸ்ஸு தையலுக்கு ஒரு மார்க்கு 1/2 இன்ச்சு தையலுக்கு. ஓகேவா? 13 இன்ச்சில் ஒரு மார்க் போட்டுட்டோம். 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம ஷோல்டர் வந்து எவ்வளோ வைக்கிறோம்? 11. 11ல் பாதி 5.5 வச்சுக்கிட்டோம். தையலுக்கு இந்த பக்கம் விடுறோம். இப்போ நெக்கோட அகலம் பார்த்தீங்கன்னா 7. 7ல் பாதி 3.5. 3ல் ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். ஒரு கோடு. தையலுக்கு உள் பக்கம். இப்போ இதில் ரெடி ஷோல்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்ப்போமா? ஸ்மால் ஷோல்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு 2 இன்ச்சு இருக்குது. ஓகேவா? ஓகே. அவங்க கஸ்டமர் கேட்டிருந்தது 2 இன்ச்சு. நம்ம ஏற்கனவே கணக்கீடுகள்லாம் போட்டிருந்தோம். நல்லா தெளிவாக பார்த்தீங்களா? அதில் போன காணொலியில் நம்ம கணக்கீடு போட்டிருந்தோம். பார்க்காதவங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க, கணக்கீடுகள் எப்படி இதை போட்டோம் அப்படின்னு. இப்போ இதில் வந்து பேக் நெக்கோட அளவு பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு. பாருங்கள், 9 இன்ச்சு. இங்கேருந்து 9 இன்ச்சு வைக்கிறோம் கிராஸில். நம்ம எப்பவுமே கிராஸில் தான் அளவு எடுப்போம். 9 இன்ச்சு. இதில் ஆல்ரெடி நம்ம வந்து நெக்கோட அகலம் வச்சுட்டோம் அப்படின்றதுனால இந்த 3.5 நம்ம இங்கே வைக்கிறோம். அதை விட அதிகமாக நம்ம வைக்கல, 3 தான் வைக்கிறோம். இங்கே வச்ச 3.5 அப்படியே வச்சுக்கிறோம். நெக்கு நல்லா ப்ராடாகவே நம்ம வச்சுட்டோம் அதில், அதனால் நம்ம திரும்ப அதிகப்படுத்தலை. இதில் வந்து 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு மட்டும் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் ப்ராடாக கேட்டிருந்தாங்க இல்லையா நெக்கு, அதனால் 1/2 இன்ச்சு மட்டும் நம்ம வச்சுக்கிறோம். இப்போ இங்கே 11 வச்சுருந்து பாருங்கள், அந்த 11 அப்படியே இங்கே 5 இங்கே அப்படியே வைங்க. வச்சுட்டு ஸ்ட்ரெயிட் மார்க் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ இந்த ஹைட்டெலாம் நம்ம பார்க்க மாட்டோம். நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த சைஸ்க்கு பாடினா இவ்வளோ வைங்க, இந்த 35 பாடினா 36னா இவ்வளோ வைங்க, 40னா இவ்வளோ வைங்க. இந்த ஹைட்டு அப்படிலாம் கிடையாது. தானாக வரும். நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அது வந்து இதுக்கு இந்த உடம்புக்கு எவ்வளோ தேவை அப்படின்றது தானாக காமிக்கும். சரியான முறையில் நம்ம கொண்டு போவோம். அதுதான் நமக்கு சரியான வழிமுறையாக இருக்குது. நல்லா ஃபிட்டிங் நல்லா கரெக்டாக வருது. அதனால் நம்ம வந்து கரெக்டாக கொண்டு போவோம். என்ன நம்ம நினைக்கிறோமோ அதுதான் வைக்கணும். இப்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மேல்படி அளவு 36. 36 நம்ம வந்து 4ஆக டிவைட் பண்ணும்போது 9, 9, 18, 11, 36 9 இன்ச்சு வைக்கணும். ஆனால் நம்ம வந்து இப்போ 9, 9, 18 வாரத்தில் 9 வச்சு பேக்கை 19 வைக்கிறோம். பேக்கு 19 வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அகலம் கூடுது பார்த்தீங்களா? இந்த அகலம் நமக்கு இந்த பாடியோட அகலம் கூடும்போது இந்த ஆர்மோடைய இந்த ஹைட் நமக்கு மாறுபடும். ஓகேவா? இந்த அகலம் நம்ம கூடும், இந்த ஹைட் வந்து மாறுபடும். அதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து முன்பக்கத்தில் வந்து கால் 1/2 இன்ச்சு தான் எடுக்க போகிறோம், குறைக்க போகிறோம். இது சைடில் வந்து நம்ம அதிகமாக வந்து இப்போ 2 இன்ச்சு வித்தியாசத்தை சைடில் மீதி 1.5 இன்ச்சு இங்கே கொடுக்க போகிறோம். 3/4 இன்ச்சு இங்கே கொடுக்க போகிறோம். 1/4, 3/4 அப்படி கொடுக்க போகிறோம். ஓகேவா? அப்போ நமக்கு அதை ஒரு ப்ளவுஸ்களுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி மெத்தட்கள் மாறும். அப்போ இந்த ஹைட்டு தானாக மாறும். அப்போ நமக்கு இதெல்லாம் நம்ம ஹைட்டை பார்க்காம நான் சொல்கிற மெத்தடில் பண்ணுங்கள், சூப்பராக வரும். பாருங்கள், இதில் எவ்வளோ இருக்குது? 4 இன்ச்சு இருக்குது. இந்த வித்து வந்து 4 இன்ச்சு இருக்குது. இந்த 4 இன்ச்சை இங்கே மைனஸ் பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சை நம்ம மேலே மைனஸ் பண்ணிக்கிறோம். இது ஆல்ரெடி ஏற்கனவே தெரிஞ்சு நம்மளை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரியும். புதுசாக பார்க்குற நண்பர்களும் எல்லாருக்கும், நீங்களும் பழகுறவங்களுக்கும் இதை நல்லா முறையாக பாருங்கள். ரொம்ப தெளிவாக பக்கவாக நம்ம கொண்டு வரலாம். 4 இன்ச்சு இங்கே மைனஸ் பண்ணிட்டோம். இதில் இருக்கிறத 4 இன்ச்சு பண்ணிட்டோம். இப்போ இதை 3ல் ஒரு பாகம் கணக்கில் எடுக்கணும். நம்ம இதை வந்து 3ஆக பிரிச்சா 1 இன்ச்சு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ 3 இன்ச்சுன்னா நமக்கு 1 வருது. 4 இன்ச்சு இப்போ 1.25 புள்ளி அரை வருதுன்னு வைங்க. நம்ம 1.25 இன்ச்சு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1.25 இன்ச்சு 1.25 3.25. இப்போ 4 இருக்குல்ல, 1.25 ஒரு அரை புள்ளி வரணும். நம்ம 1.25 போதும். ஓகேவா? ரைட். இப்போ நமக்கு எவ்வளவு ஆர்மோட அளவு? ஆர்மோட அளவு வந்து 16 இன்ச்சு, 8 இன்ச்சு. அதில் பாதி எவ்வளவு? 8.
எட்டுக்கிட்ட ஒரு புள்ளி வைக்கிறோம். வச்சுட்டு இந்த 1.25 இன்ச்சு இருக்குல்ல, இந்த 1.25 இன்ச்சு இதில் ஆட் பண்ணுறோம். இந்த 1.25 இன்ச்சு இப்போ இதில் என்னன்னா 3 இன்ச்சு வரைக்கிறோம், அப்படியே இதை 3ஆக பிரித்து வச்சுருவோம். இதில் வந்து 4 இன்ச்சாக வருது, அப்போ 3 இன்ச்சு போக 1 இன்ச்சு கூட வருதுல்ல, 1 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் வரைக்கும் நம்ம குறைக்கணும். ஓகேவா? இப்போ 8 இன்ச்சு, இப்போ இதில் 1.25 மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணுவோம். 1.25 இன்ச்சு 9.25 இன்ச்சு. ஓகேவா? 9.25 வச்சு நான் ஒரு 7 மார்க் போடுறேன். இப்போ நமக்கு ஆம்பல் அளவு கூடுதலாக வரதோ குறையா வந்தாலோ நம்ம ஏற்றுவோம் இறக்குவோம், அது பிரச்சனை இல்லை, அதுவும் நம்ம செய்ய முடியும். ஆனால் இது இவ்வளோதான் ஃபிக்ஸடு அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? இப்போ இதில் எவ்வளோ இருக்குன்னு சும்மா பார்ப்போமா? 5.25 இன்ச்சு இருக்கு, 5.25 இன்ச்சு இருக்கு. ஓகேவா? இப்போ நமக்கு ஆம்பல் அளவு சரியாக வரணும், அதுதான் நமக்கு முக்கியமானது. இப்போ நம்ம இதில் ஒரு மார்க் போட்டு இந்த 1.25 இன்ச்சு இதில் தூக்குவோம். 1.25 இன்ச்சு 1/2 புள்ளி கூட தூக்கலாம், ஏன்னா நமக்கு வந்து 2 புள்ளி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதனால ஒரு 1.25 இன்ச்சு ஒரு 1/2 புள்ளி. நமக்கு 4 இருந்துச்சுல, 3ஆக பிரிக்கும்போது 3.25 நம்ம பிரித்தோம், அந்த 2 புள்ளி இருக்குல்ல, அதில் ஒரு 1/4 இன்ச்சு வச்சுட்டோம். இங்கே வைக்கும்போது மட்டும் நம்ம ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சே வச்சுக்கிறோம். ஓகேவா? ரைட். இப்போ இந்த ஆம்கோல் இதை அப்படியே நம்ம இதில் லிங்க் பண்ணுறோம். பாருங்க, இது இறக்க வேணாம், இது மேலே உட்கார்ற மாதிரி வச்சுக்கோங்க, இதில் இது மேலே உட்கார்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதுலேயும் டச் ஆகணும், இங்கேயும் டச் ஆகணும், இங்கேயும் டச் ஆகணும், அப்படியே இதில் கொண்டு வந்துடுவோம். இதில் மேலே தான் இருக்கணும். ஓகேவா? இது அப்படியே நம்ம இதில் லைட்டாக இதில் வந்து இதை கொண்டு வந்துடுவோம். இப்போ இதில் அளந்து பார்த்துருவோம் எவ்வளோ வருது அப்படின்னு. நமக்கு 8 இன்ச்சு ஆம்பல் அளவு, 16 இன்ச்சு, 8 இன்ச்சு சரியாக வருது பாருங்க. கரெக்டாக செக் பண்ணுறேன். அப்படியே சரியாக அந்த மார்க்கில் கரெக்டாக வச்சுட்டு வாங்க. சரியாக அப்படியே வச்சுட்டு வருவோம். கரெக்டாக ஒரு நூல் கூட மாறல. 8 இன்ச்சு, 8 8 16, இவ்வளோ தான் நமக்கு 16 இன்ச்சு. இது வந்து மேலே தான் வந்துருக்கு பாருங்களா. அப்படியே இந்த இதுலேயே போய் மேலே உட்கார வச்சிட்டோம். அப்படியே இதை இணைச்சிருங்க. இதுக்கப்புறம் தையலுக்கு 1.5 இன்ச்சு, இங்கே தையலுக்கு 1.5 இன்ச்சு. அவ்வளோதான். இந்த ஆம்பல் அளவு இப்படி தான் நம்ம கணக்கு போட்டாலே யாருக்கு எந்த தேவையோ அது கரெக்டாக உட்காரும். யாருக்கு இந்த வித்தை தூக்கணும், யாருக்கு குறைக்கணும், யாருக்கு ஒரு அளவு வந்து இந்த ஹைட்டு குறைக்கணும் கூட்டணும் என்னென்ன அதுவே காமிக்கும். சரியா? இப்போ இந்த பாடி அளவு பார்த்தீங்கன்னா பாடியை குறைக்கிறோம் அப்படின்னா இந்த பாடி இந்த அளவு குறைய பேக் வந்து அதிகப்படுத்திருக்கோம்ல, இப்போ பேக்கை வந்து கம்மியாக வச்சுருந்தோம்னா இந்த லென்த்து கூடும். நமக்கு ஆம்பல் அளவு குறையக்கூடாதுல்ல, அப்போ ஆம்பல் அளவு அது ஆட்டோமேட்டிக்காக குறையும் கூடும். இந்த ஹைட்டு மாறும், நமக்கு தேவை ஆம்பல் அளவு சரியாக வரணும். இப்படி கணக்கில் வைங்க. நீங்கள் வேறு எதுவும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். இங்கே இவ்வளோ வைங்க. இப்போ இதில் 7.25 இன்ச்சு வந்துருச்சு, 13 இன்ச்சு ப்ளவுஸு, இதில் 7.25 இன்ச்சு இங்கே வந்திருக்கு. அப்போ இந்த பாடிக்கு இந்த இதுக்கு இன்னும் நம்ம அளவுகள் நெக்கு வந்து மாறும் பொழுது இதோட அளவு இறங்கும். இந்த வித்து அதிகமாக இது இறங்கும். ஆனால் அதுக்காக வந்து இறங்குமா கூடுமா குறையாதா? கூடுமா. இந்த வித்து இறங்கலாம் ஏறலாம். இதெல்லாம் நம்ம கணக்கிலே வைக்கணும். இப்படி இந்த கணக்கில் போடுங்க, சூப்பராக வரும். இதுதான் ஃபிட்டிங்கோட. இதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம இதுக்குள்ளேயே போய் நம்ம பார்த்துட்டு உட்காந்தோம்னா இன்னும் அடுத்து நம்ம மேம்படவே முடியாது. அதனால நான் சொல்கிறேன். சரியா? இதில் நீங்கள் இந்த ஹைட் இவ்வளவு இந்த ஹைட் இவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியாது, அடுத்த கடத்துக்கு நகர முடியாது. இது தையலுக்கு நம்ம மேலே வச்சுருக்கோம், இங்கே தையலுக்கு விட்டுருக்கோம். இப்போ இடுப்பளவு பார்த்தீங்கன்னா இடுப்பளவில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அது 1/2 இன்ச்சு வித்தியாசம் தான் நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ அதில் பேக்கை வந்து 15 இன்ச்சு நம்ம வைக்கிறோம். 15ன்னா இப்போ 7 7 14, 7.5 வச்சா 15, 7.5 ஒரு புள்ளி. ஓகேவா? 15 இல்லையா? 7.5 8 வச்சா 16 இல்லை, இது நம்ம பேக்கு தான் கணக்கு. அப்போ நம்ம வந்து 7.25 வைக்கிறோம், 7.25 வச்சிடறோம். 7.25 வச்சோன்னா 15. ஓகே. இதுலேருந்து டாட்டோட அளவு பேக் டாட்டு 1 இன்ச்சு, தையலுக்கு 1.5 இன்ச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை இணைச்சிடுவோம். இதையும் லிங்க் பண்ணிக்கலாம். அடுத்து தையலுக்கான அளவு அப்படியே லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் கிராஸ் எடுப்போம். ஒரு 1 இன்ச்சு டாட் பிடிச்சிருக்கனால 1/2 இன்ச்சு இங்கே கிராஸ் எடுப்போம். அதுக்கு கூட இது சென்டர் நம்ம பிரிச்சிருவோம். இப்போ 7.25 ப்ளஸ் 1 இன்ச்சு வச்சோம் இல்லையா, 8.25 இருக்குது. இப்போ 9 இன்ச்சாக இருந்தால் 4.5, ஒரு புள்ளி குறைச்சி வச்சுக்கிறோம். இது சென்ட்ரு. இப்போ இந்த சைடு 1/2 இன்ச்சு, இந்த சைடு 1/2 இன்ச்சு நம்ம டாட்டுக்கு வைக்கிறோம். 1 இன்ச்சை 2ஆக பிரித்து வைக்கிறோம். இந்த டாட்டோட அளவு உயரம் வந்து நம்ம எவ்வளோ வைக்கிறோம், 9.5 இன்ச்சுக்கு கீழே டாட் வைக்கணும். நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு 9.5, அந்த 9.5 இன்ச்சில் ஒரு மார்க் போட்டுருவோம். இப்போ இதெல்லாம் கூட சில சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா
40 இன்ச்சு பாடிக்குன்னா இவ்வளோ வச்சுக்கோங்க, 36 இன்ச்சு பாடினா இவ்வளோ வச்சுக்கோங்க டாட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் பாடிக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. பாடியோட அளவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. டாட்டுக்கும் நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டுக்கு கீழே இருக்கணும். இந்த டாட்டோட அளவு எவ்வளோ வைக்கணும், நம்ம இங்கே எவ்வளோ விடுறோம் அதை பண்ணணும். நம்ம மொத்தமாக இருக்கிற 13.5 இன்ச்சு டாட்டை தான் நம்ம இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். 13 இன்ச்சு ஒரு டாட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த 13 இன்ச்சு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதிகப்படியாக, 13லேருந்து 13 வரைக்கும். 13 இன்ச்சு நமக்கு காமிச்சிருச்சு. அப்போ இதுக்கு பேக்கில் எவ்வளோ வைக்க போகிறோம், ஃப்ரண்ட்டில் எவ்வளோ வைக்கிறோம், ஓப்பனில் எவ்வளோ வைக்கிறோம், ஆம்பு நாட்டுக்கு எவ்வளோ, இப்படி கணக்கு போட்டு செய்கிறோம். இதில் 19 இவ்வளோ வச்சுக்கோங்க, 1 இன்ச்சு வச்சுக்கோங்க, உயரத்தை வந்து 40 இன்ச்சுக்குன்னா 3 வச்சுக்கோங்க, அப்படிங்கிறதெல்லாம் வந்து சரியாக வராது. கொஞ்சம் பார்த்துங்க. அது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நம்ம போடுற கணக்கு வந்து போடுங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம மேம்படுத்துறதுக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால கவனமாக செய்யுங்க. நான் அதை உங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல இருக்கேன், அதனால சுட்டி காட்டுறேன். ஓகேவா? நம்ம குருவாக இருந்து ஒரு வாத்தியார் வந்து சொல்லி தரணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் கரெக்டாக தெளிவாக. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணுறோம். இங்கே 1/2 இன்ச்சு கிராஸு எப்படின்னா, இந்த ஒரு பாதி இந்த சைடு எவ்வளோ விடுறோமோ அந்த அளவு கிராஸ் இருக்கணும். இப்போ இதில் வந்து மொத்தமே 3/4 தான் விட்டுருக்கோன்னா, 1/2 இன்ச்சு தான் விட்டுருக்கோன்னா இங்கே 4 இன்ச்சு போதும். 1.5 விடுறோம்னா இங்கே 3/4 வேணும். இங்கே 1 இன்ச்சு, இங்கே பாதி 1/2 இருக்குல்ல, அந்த 1/2 இங்கே கிராஸ். ஓகேவா? அந்த 1/2 இப்படி கிராஸ் எடுக்கணும். இங்கே ஒரிஜினல் இங்கே ரெடியில், அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே மாறிடும். அடுத்து அதே 1/2 இன்ச்சு இங்கே ரெடியில் வச்சு அங்கே போகும்போது ஜாஸ்தியாக காமிக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ இதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மேலே தூக்கி ஒரு மார்க்கு 1.5 இன்ச்சு பாருங்க. இந்த இடத்துல இப்போ அளவு அளந்துட்டு இந்த 1.5 இன்ச்சு தான் நம்ம இங்கே விட்டுருக்க தையலுக்கு அதை மடிக்க போகிறோம். அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே 5.5 இன்ச்சு, இங்கேருந்து 5.5 ஒரு புள்ளி இருக்குது, அதை அப்படியே நகர்த்தி இங்கே வச்சுக்கிறேன். ஏன்னா இது மைனஸ் ஆகும் பாருங்க, அதனால் 5.5 ஒரு புள்ளி. இதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம்னா 10 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. இப்போ இதில் அந்த 10 இன்ச்சு கணக்கில் நம்ம வைக்கணும். ஒரு புள்ளி கம்மியாக இருக்கு இல்லையா? இந்த சைடு 3.25 இருக்குது, இதை மடிச்சுக்கிட்டேன். அந்த 10 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குல்ல, இந்த இடத்துல கரெக்டாக வச்சு இங்கே கரெக்டாக வச்சு இந்த அளவுக்கு இதில் கிராஸ் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ இதில் கிராஸ் எடுக்க வேண்டிய தேவை எவ்வளோ வருது அப்படிங்கிறது இதில் காமிக்கும். இந்த அளவுக்கு கிராஸ் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. எதனால் இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி இதுலேயே கிராஸ் உள்ளே வந்திருக்கு. நம்மளும் இங்கே வந்து உள்ளே அழுத்து பிடிச்ச உடனே இங்கே உள்ளே வந்துடும். இதை அப்படியே உள்ளே மடிப்போம். டாட் பிடிச்சிட்டு பட்டி அடிக்கிற மெத்தட் இது. நீங்கள் பால்சன், உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குன்னா பால்சன் பண்ணிக்கலாம். பட்டியாக இல்லாமல் பால்சன் பண்ணிங்கன்னா டாட்டை பிடிச்சிட்டு அப்படியே அடிச்சு பால்சன் பண்ணிக்கலாம், அடிச்சு பட்டிக்கலாம். நான் இதை பட்டியாகவே கொடுத்துருக்கேன். இந்த துணியிலேயே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ரைட். இப்போ பேக்கை நம்ம எடுத்துட்டோம். பேக்கை கட் பண்ணிக்கலாம். ஆம்புல அளவு பக்கமாக வந்துருச்சு, எல்லாமே அப்படியே கிளியராக எக்ஸாக்டாக வந்துருச்சு. நம்ம அப்படியே வெட்டிக்கலாம். இந்த நாச்சுகள் எல்லாமே கரெக்டாக கிளியராக பண்ணிடணும். நம்ம இங்கே இவ்வளோ பிடிக்கணும், இங்கே இவ்வளோ மடிக்கணும், இங்கே இவ்வளோ பிடிக்கணும். இந்த நாச்சுங்க வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது. கட்டிங் பண்ணி கொடுத்துட்டு நம்ம எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். கரெக்டாக டெய்லருங்க பக்கமாக கிளியராக அளவு எந்த அளவு மாறாமல் முடிச்சு வச்சுருவாங்க. ஓகேவா? அதை நம்ம எப்பயுமே அதை குத்து போடுறது, அந்த மாதிரி நாச்சு பண்ணுறது, இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இங்கே குத்து போடணும், இதில் ஒரு குத்து இங்கே போட்டுக்கலாம், இங்கே ஒரு குத்து போட்டுக்கலாம், இங்கே ஒரு குத்து போட்டுக்கலாம், இங்கே இதில் வந்து டாட்டுக்கான குத்து ஒன்று போட்டுக்கலாம். ஓகேவா? எக்ஸாக்டாக நம்ம வந்து எல்லாமே இந்த மாதிரி கரெக்டாகவே ஒரு சில விஷயங்களை கரெக்டாக வழிமுறையோடு பண்ணி கொடுத்துட்டோன்னா டவுட் எதுவுமே இருக்காது அவங்களுக்கு. ஓகே. இப்போ நம்ம ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு அப்புறமா ஸ்லீவ் எடுத்துக்கலாம். கடைசியாக ஸ்லீவ் எடுத்துக்கலாம். அப்படியே ஃப்ரண்ட் எடுத்துடலாம். அப்படியே இதில் இங்கேருந்து நான் ஒரு 1.5 இன்ச்சு கிட்ட கேப் போட்டிருக்கேன். முதல்ல இதில் நான் ஒரு மார்க் போட்டுறேன். ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் போட்டுக்கிறேன். இந்த மார்க்கில் கரெக்டாக வைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் கரெக்டாக வச்சுட்டு இந்த ஷோல்டர் இதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இது ரெடியில் இது அப்படியே பாடி, இந்த பாடி கூட அப்படியே நான் ஒரு புள்ளி வச்சிடுறேன்.
ஓகே. இப்போ இந்த ஷோல்டரை நம்ம மார்க் போட்டுக்குவோம். இது வந்து ரெடி மார்க்கு, தையலுக்கு உள்ள மார்க்கு. ஓகேவா? இது நமக்கு தையலோடு சேர்ந்த மார்க்கே. இது ஆமூலோட காப்பி பண்ணது. ரெடி வந்து உள்ளே வந்துடும். இதுக்குள்ளே 2 இன்ச்சு நமக்கு இங்கே இருக்கணும். அந்த சின்ன ஸ்மால் ஷோல்டர் 2 இன்ச்சு இருந்துச்சு இல்லையா, அந்த 2 இன்ச்சு இதில் இருக்கணும். கரெக்டாக அந்த 2 இன்ச்சு இருக்குது பாருங்கள், இருக்குது. இப்போ இதுதான் நம்ம ஆமூலுக்கு போட்ட பேக்கில் இருந்து ஆமூல் அளவு. இது பாடியோட அளவு. இப்போ இதில் 1/2 இன்ச்சு மட்டும் இங்கே நம்ம மைனஸ் பண்ணுறோம். 1/2 இன்ச்சு. ஓகேவா? 1/2 இன்ச்சுன்னா இப்போ இதில் வந்து மொத்தத்துக்கு நம்ம எவ்வளோ டோட்டலில் பண்ணியிருக்கோம்னா, நம்ம இதில் எவ்வளோ மைனஸ் பண்ணியிருக்கோம், ஷோல்டரோட அளவு வந்து எவ்வளோ நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா, கால் 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? கால் 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணியிருக்கோம். அப்போ மொத்தத்துக்கு நம்ம வந்து இதில் இப்போ கால் தான் நம்ம பண்ணணும். இது 1/2 இன்ச்சு கூட பண்ணக்கூடாது, 1/2 இன்ச்சு பண்ணக்கூடாது, 1/4 இன்ச்சு தான் பண்ணணும். ஓகேவா? மீதியை நம்ம எங்கே பண்ண போகிறோம்னா இங்கே பண்ணுவோம். மீதியை நமக்கு மொத்தம் அங்கே எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். இப்போ இதில் கால், இதில் பாதி, 1/4 இன்ச்சு நம்ம இப்போ மைனஸ் பண்ணுறோம். இதில் கால்னா 2 பக்கம் கால் 1/2 இன்ச்சு ஆகிடுது. நெக்கு கிட்ட இருந்தது அப்படி மைனஸ் பண்ணுறேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து நெக்கு ப்ராடாக வேணும், ஃப்ரண்ட் நெக்கு கூட ப்ராட் வேணும்னு சொல்லியிருக்காங்க, அகலமாக வேணும் அப்படின்னு. இப்போ இந்த கோடு ஃபுல்லாக போடல, இப்படி இருக்கட்டும். இப்போ இந்த வித்து பார்த்தீங்கன்னா பேக்கோட அளவு என்ன, ஃப்ரண்டோட அளவு என்னன்றது பாருங்கள். 3.5 இன்ச்சு. நமக்கு 3.5 இன்ச்சு இப்போ இருக்கிறத 3.25 மாற்றிருக்கோம். ஓகேவா? இப்போ நான் இங்கே அப்படியே கழுத்து அகலத்தை போட்டுட்டு கழுத்தோட ஆழம் போட்டுறேன். ஃப்ரண்டோட நெக் அளவு 7 இன்ச்சு. 7 இன்ச்சு இதில் வைக்கிறேன். 7 இன்ச்சு. இப்போ இங்கேயும் அந்த 3.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். இங்கே 3 இருக்கு பாருங்க, அந்த 3ஐ இங்கே வைக்கிறேன். இங்கேருந்து வைக்கிறேன், இங்கேருந்து வைக்கிறேன். இப்போ ப்ராட் இந்த 1/4 இன்ச்சு கூட இந்த ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம அகட்டிட்டோம். ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் மைனஸ் ஆகிருக்கும். ஃப்ரண்ட் சைடில் 1/4 இன்ச்சு மைனஸு, 1/4 இந்த பக்கம் 1/4, அந்த பக்கம் 1/4. ஓகேவா? ஏன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கும் எனக்கு வந்து க்ளோஸாக இருக்க வேண்டாம், ப்ராடாக தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் ஷோல்டர் கம்ப்ளைண்ட்டும் வந்துடக்கூடாது. ஓகே. ஓகே, நல்ல ப்ராடாகவே அழகாக வந்துருச்சு. இப்போ இதுதான் நமக்கு பாடியோட அளவு. ஓகேவா? இந்த ப்ளஸ் போட்டிருக்கு பாருங்க, இதுதான் பாடியோட அளவு. இது கிடையாது, இது கிடையாது ஃப்ரண்டோட அளவு. இப்போ இது கிடையாது, இதுதான். இதுக்கப்புறம் நம்ம மார்க் பார்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம எவ்வளோ வரணும், நமக்கு ஃப்ரண்ட் அளவு எவ்வளோ வரணும், இங்கேருந்து இப்போ நம்ம கணக்கெடுப்போம். இந்த கோட்லேருந்து பேக் அளவு வந்து 19 வச்சுருந்தோம். 19ல் பார்த்தீங்கன்னா 9, 18, 9 வச்சுருந்தோம். இப்போ ஃப்ரண்ட் நமக்கு எவ்வளோ வரணும், 17 தான். 17ல் பாதி 8 to 16, 8.5 தான் வரணும் நமக்கு. இங்கேருந்து 8.5 பாருங்க, இங்கேருந்து 8.5 வைக்கிறேன். இந்த உள்கோடு இருக்குல்ல, அதில் இருந்து 8.5 வச்சா இங்கே மைனஸ் ஆகுது பாருங்க. எவ்வளோ மைனஸ் ஆகுது, 3/4 இன்ச்சு மைனஸ் ஆகுது. ஏன்னா 1 இன்ச்சு நமக்கு மைனஸ் ஆகணும் மொத்தத்துக்கு. 3/4 இன்ச்சு இங்கே மைனஸ். இங்கே பாருங்க, இதில் 3/4 இன்ச்சு மைனஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ரைட்டு. இப்போ 3/4 இன்ச்சு மைனஸ் ஆனதுனால ஆமூல் அளவு சின்னதாயிடும். இப்போ இந்த ஆமூல் அளவு நம்ம அதிகப்படுத்தி ஆகணும், ஆமூல் அளவு பெருசாக்கணும். அப்போ நம்ம ஆமூல் அளவு இறக்கணும், இறக்குனா தான் அது சரியாக வரும். ஓகே. இப்போ நம்ம நிப்பிள் பாயிண்ட்டு ஹைட் மார்க் போட்டுருவோம். நிப்பிள் பாயிண்ட் எவ்வளவு, 9.5 ப்ளஸ்ஸு 3 இன்ச்சுக்கு 1 புள்ளி கம்மி. நம்ம 3 இன்ச்சு வைக்கிறோம். நம்ம போட்ட கணக்கு 3 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மி. நான் 3 இன்ச்சு வச்சுருக்கேன், இருக்கட்டும். இதில் மார்க் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கீழ் டாட் எவ்வளோ பிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஓப்பன் டாட் எவ்வளோ வைக்கணும் இது நம்ம பார்க்குறோம். இந்த பாயிண்ட் இதை நம்ம செக் பண்ணிவிட்டு அதை முடிச்சிருவோமா. இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ வருதுன்னா 37.5 நடுபாடியோட அளவு ப்ளஸ் 1 38. நம்ம 37னா கூட 3.25 இன்ச்சு இங்கே வைக்கிறோம். 3.25 இன்ச்சு இங்கே வைக்கிறோம். இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்க, இந்த நிப்பிள் பாயிண்ட் 3.5 இருக்குது. இந்த 3.5 இங்கேருந்து 3.5 3.25 இன்ச்சு நம்ம வைக்கிறோம்.
1/4 இன்ச்சு இங்கே வெளியே கொண்டு வரோம். இங்கே 3.5 வச்சுட்டோம். 3.25 நமக்கு தேவை. இங்கே 1/4 இன்ச்சு வச்சுட்டோம். இங்கே 1/4 இன்ச்சு உள்ளே இருக்குது, இங்கே 1/4 இன்ச்சு வெளியே இருக்குது. இந்த கிராஸ் எடுத்துருவோம். இது இப்போ ரெடி. ஓகேவா? இந்த கிராஸ் போதுமானது. இந்த அளவுக்கு கிராஸ் எடுத்துட்டோம். இது உள்ள இது வெளியே. இதுதான் இப்போ ரெடி. இனிமேல் இதெல்லாம் கிடையாதுன்னா ஓகேவா? ரைட். இப்போ நமக்கு இங்கே ஓப்பன் டாட், இந்த டாட் வந்து 1 இன்ச்சு நம்ம கொடுக்க போகிறோம். இந்த ஓப்பன் சைட் டாட்டு 1 இன்ச்சு கொடுக்குறோம். இதில் சரியாக இங்கேருந்து 1 இன்ச்சு, இங்கேருந்து இதில் இருந்து 1 இன்ச்சு. ஓகேவா? அதில் 1/2 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று போட்டுருவோம். இதுதான் நம்ம ஓப்பன் டாட்டாக கொடுக்க போகிறோம். பாருங்க, இந்த சென்டர் பாயிண்ட் நான் முதல்ல மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து 1.5 இன்ச்சு வரைக்கும் கேப் கொடுக்கலாம். இடைவெளி 1.5 இன்ச்சு தாண்டி இங்கேருந்து நம்ம கொண்டு வரோம். இதை நோக்கி தான் வரணும். பாருங்க, இதை நோக்கி தான் வரணும். அடுத்து இதில் அப்படியே மார்க் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த வித்து எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ணிக்கலாம். இங்கேருந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 2.5 ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. 2.5 ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. கரெக்டாக இருக்குது. இந்த சைடும் இந்த சைடும் கரெக்டாக இருக்குது. ரைட்டு. இப்போ நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே வந்து 1 இதில் ஒரு இன்ச்சு டாட்டு, இன்னொரு சைடு 1 1 2 ஆயிடுச்சா? பேக்கில் 1 2 4 இன்ச்சு ஆயிடுச்சா? இப்போ இதில் வந்து 3/4 இன்ச்சு ஆமு டாட்டுக்கு கொடுக்க போகிறோம். 3/4 1.5, அப்போ 5.5 இன்ச்சு போயிடுது. அப்போ கீழ் டாட்டு மீதி 4 இன்ச்சுக்கு வைக்க போகிறோம். மொத்தம் 13.5 இன்ச்சு. 4 4 8 இன்ச்சுக்கு கீழ் டாட்டு. அப்போ 4 இன்ச்சு வைக்க போகிறோம். 4 இன்ச்சுனா இது மேலே 4 இன்ச்சு பாயிண்ட்டு தூக்கணும். 4 பாயிண்ட் மேலே தூக்கணும். அப்போ 1/2 இன்ச்சு தூக்க. ஒரு பக்கம் 4 இன்ச்சு டாட் பிடிக்க போகிறோன்னா 4 பாயிண்ட் மேலே தூக்கணும். அப்போ தான் அது பக்கா ஃபிட்டிங்கு கரெக்டான இடத்துல உட்காரும். நீங்கள் கவனமாக பாருங்கள். ஓகே. இப்போ இதை இந்த 3.5 இங்கே வச்சு இந்த ஸ்ட்ரெயிட் கோடில் கரெக்டாக வச்சு சென்டர் நேர் மார்க் வச்சு ஸ்ட்ரெயிட் மார்க் போட்டுருவோம். இப்போ நான் இதில் வந்து 1/4 இன்ச்சு கம்மியாக பண்ணுறேன். பாருங்க, இப்போ நம்ம 2 2 வைக்கிறதுல ஒரு பாயிண்ட் குறைக்கிறேன். 2 2 4 வைக்கணும்ல. இப்போ நான் 3.25 வைக்கிறேன். ஓகேவா? 3.25, 2க்கு ஒரு புள்ளி கம்மி. ஓகேவா? இங்கே 4க்கு 2 புள்ளி கம்மி. இப்போ நான் வச்சு கிராஸை செக் பண்ணுறேன். நமக்கு எவ்வளோ வரணும்? 3 இன்ச்சு. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு 3 இன்ச்சு வரணும். ஓகே, இந்த மார்க் போட்டுருவோம். இப்போ நம்ம வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும். பாருங்க, 3 பாயிண்ட் 3 இன்ச்சு கரெக்டாக இதில் வருது பாருங்க. இந்த பாயிண்ட்டுக்கிட்ட இங்கே வருது பாருங்க கரெக்டாக. அதே மாதிரி இந்த சைடு 3 இன்ச்சு இங்கே வருது. ஓகேவா? ப்ளஸ்ஸு தையலுக்கு இங்கே இதில் போட்டோன்னா ப்ளஸ்ஸு தையலுக்கு இங்கே. ரைட்டு. இப்போ நடுபாடியை நம்ம பார்த்துருவோம். நடுபாடி பார்த்து லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அமலுக்கு வருவோம். நடுபாடி அளவு இந்த இடத்துல கரெக்டாக நம்ம நடுபாடி அளவு பார்க்கணும். பேக்கில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு மீதியை ஃப்ரெண்டுக்கு வரணும். 9.25க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. 9.25 வச்சா கூட 9 9 18 36, 9.25னா 37, நமக்கு 38 வரணும். ஓகேவா? 9க்கு ஒரு புள்ளி இருக்குது. 9.25 கூட இல்லை, 9 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாயிண்ட் கூட இருக்குது, இருக்கட்டும். 36 நமக்கு. ஆனால் 38 வரணும். ஓகேவா? 38 வரணும். 37 + 1 38 வரணும். அப்போ 9 வந்ததுன்னா 38. ஓகேவா? 9 ஒரு புள்ளி வரணும். 9 ஒரு பாயிண்ட் நமக்கு மொத்தமாக வரணும். இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்திருக்குது 9 ஒரு பாயிண்ட் தான் வந்திருக்கு. அப்போ எத்தனை பாயிண்ட் மீதி வேணும்? 1 2 3 4 பாயிண்ட். அப்போ இன்னொரு 4, அந்த 4 பாயிண்ட் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். 1 2 3 4 10 ஒரு புள்ளி நம்ம இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டில் வைக்கணும். அதையும் சேர்த்து இங்கேருந்து 10 ஒரு புள்ளி வச்சிடணும். 10 ஒரு புள்ளி வச்சிட்டோம். பாருங்க, இப்போ இங்கேருந்து 3/4 இன்ச்சு டாட்டுக்கு நம்ம கொடுக்கணும் இல்லையா? 3/4 இன்ச்சு டாட்டோடைய அளவு இங்கே கொடுக்கணும். இதுதான் இங்கே ரெடி. இதுதான் ஃப்ரண்டோட அளவு. 3/4 இன்ச்சு டாட்டு கொடுத்துருக்கோம். இப்போ இதையும் லிங்க் பண்ணுவோம். தையலுக்கான அளவு 1.5 இன்ச்சு.
இப்போ நம்ம கீழ்படியை செக் பண்ணிவிட்டு யோக்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இந்த ஆமுல் வந்து இறக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம கீழ்பாடி அளவு செக் பண்ணிக்கிடுவோம். இப்போ அது மாதிரி முன் உயரத்தை முடிச்சாதான் கீழ்பாடி அளவு செக் பண்ண முடியும். முன் உயரம் எவ்வளோ நமக்கு தேவை? 12.25 வேணும். 13 இன்ச்சு உயரம், 4 இன்ச்சு மைனஸு 12.25 வேணும். இப்போ அதில் வந்து 2.25 இன்ச்சு யோக்கோட அளவு 2.25 இன்ச்சு மேலே மைனஸ் பண்ணிடலாம். 2.25 மைனஸ். அடுத்து அப்படியே இப்படி கிராஸில் கொண்டு வந்தோம்னா 12.25 ப்ளஸ் டாட்டுக்கு, இந்த டாட்டுக்கு ஒரு 1 இன்ச்சு ஆட் பண்ணணும். 12.25 13.25 பாருங்க, 13.25. ஓகேவா? 12.25 நமக்கு வரணும். 1 இன்ச்சு டாட் பிடிப்போம், அப்போ மேலே ஏறிடும். 13.25 ப்ளஸ்ஸு தையலுக்கு. ஓகேவா? ரைட்டு. இப்போ நமக்கு இந்த கீழ்படி அளவு என்னென்னு செக் பண்ணுவோம். இந்த கீழ்படி அளவு பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ இருக்குது? இங்கே 2.25 ஒரு புள்ளி இருக்குது. 2.25 வச்சுக்கலாமே. ரைட்டு. இப்போ நம்ம மீதி இங்கே வரணும். இப்போ நம்ம கீழ்பாடி இங்கே செக் பண்ணிட்டு வரலாம். 32.5 இன்ச்சு கீழ்பாடி நமக்கு தேவை. இந்த வித்து இருக்குல்ல, இந்த அளவு நம்ம செக் பண்ணுவோம். 4.25 அந்த 4.25 இங்கே வச்சோம் அப்படின்னா 8.5 பாருங்க, 8.5 இன்ச்சு இருக்குது இந்த உள்ள அளவு. இதுக்கு இந்த பக்கமும் இந்த சைடு சேர்ந்து மொத்தம் 8.5 இருக்குது. 8.5 அப்படின்னா நம்ம வந்து 4 32, 8 இருந்தால் 32. ஓகேவா? 8.5 அப்படின்னா ஒரு புள்ளி கூட வரணும். அதாவது 32 அப்படின்னா 8.5 ஒரு பாயிண்ட் வரணும். சரியா? இப்போ இதில் வந்து கூடுதலாக வந்து 3 பாயிண்ட் இருக்கு. நமக்கு வந்து கூடுதலாக எவ்வளோ வரணும்? 4 32 ஒரு புள்ளி இருந்தால் போதும். 32 ஒரு பாயிண்ட் இருந்தால் போதும். இப்போ இதில் இருக்கிறது வந்து 3 பாயிண்ட் கூட இருக்கு. அப்போ இதில் 3 பாயிண்டை குறைக்கணும். ஓகேவா? 1 2 3. இப்போ 7.25 போதுமானது நமக்கு. 7.25 ஃப்ரண்ட்டில் வந்தால் போதும். 7.25 வரணும். இப்போ வரணும். அதில் எவ்வளோ இருக்குன்றதில் செக் பண்ணுவோம். 2.25 இங்கே இருக்குது. 2.25 இப்படி மடிச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 7.5 வருது. இந்த நிப்பிள் பாயிண்ட்டுக்கு மேலே போகக்கூடாது. இந்த நிப்பிள் பாயிண்ட் இருக்கு பாருங்க, இதுக்கு மேலேயும் போயிடக்கூடாது. அப்போ 7.5 வருது நமக்கு. இப்போ 7.5 தான் வந்து காமிக்குது கணக்கு. ஓகேவா? 7.5னா 7.25 1/2 இன்ச்சு குறையா காமிக்குது. 32 தான் வந்து கீழ்பாடி காமிக்குது. ஓகேவா? இப்போ நமக்கு 32 தான் கீழ்பாடி என்றதை காமிக்குது. அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம வச்சோம்னா லென்த் எல்லாமே மாறும். இல்லைன்னா டாட்டை குறைக்க வேண்டியது. இதில் என்னென்னா நம்ம வந்து மேல்பாடி நடுபாடியில் அதுலேயும் நம்ம 1 இன்ச்சு சேர்த்து வந்தோம் ப்ளஸ் பண்ணதை. அடுத்து நடுபாடிக்கும் இடுப்புக்கும் உள்ள வித்தியாசத்துலையும் 1 இன்ச்சு ஆட் பண்ணியிருந்தோம். அப்போ நம்ம 1 இன்ச்சு வரைக்கும் கூட இந்த டாட்டை வந்து குறைக்கணும்னா குறைக்கலாம். நம்ம இந்த கீழ்பாடி மேட்ச் ஆகணும்னா. ஏன்னா நம்ம வந்து அதிகப்படியான கணக்கு தான் எடுத்திருக்கோம். இந்த பாயிண்ட்டை மட்டும், இந்த டாட் பாயிண்ட் மட்டும் இன்னும் 1/4 இன்ச்சு குறைக்கலாம். ஓகேவா? 1/4 இன்ச்சு குறைக்கலாம். இப்போ இதில் எவ்வளோ வச்சுருந்தோம்? நம்ம 3.25 வச்சோம் பார்த்தீங்களா? இப்போ 3.5 வைக்கிறோம். 3.5 வச்சுட்டு இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளியை குறைச்சிடுவோம். இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டை குறைச்சிக்கிடுவோம். ஓகேவா? அப்போ அந்த ஒரு பாயிண்ட்டு அதில் வந்துடும். 1/4 இன்ச்சு கீழ்பாடியில் சேர்ந்துடும். இதை உள்ளே கொண்டு வந்துடுறேன். அதே மாதிரி இதுலையும் உள்ளே கொண்டு வந்துடுறேன். ஓகே, அது ஒரு பாயிண்ட்டு. நம்ம எல்லாத்தையுமே கணக்கு போட்டு செய்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. பக்காவாக கணக்கு போட்டு செஞ்சோம்னா நமக்கு வந்து புரிதல் கிடைக்கும். இப்போ 3 இன்ச்சு இங்கே வருது ப்ளஸ்ஸு தையலுக்கு. இங்கே 3 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு. அதே இதில் 3 இன்ச்சு இப்போ இந்த கோடில் வந்துருக்கு ப்ளஸ்ஸு தையலுக்கு. ஓகேவா? ரைட். இப்போ இதில் ஒரு பாயிண்ட்டு கூடியிருக்கு. அவ்வளோ. இதுக்கு மேலே நம்ம நீ செக் பண்ண வேண்டிய வேலை இல்லை, முடிச்சிடலாம். இப்போ நம்ம ஆமுல் தான் நீ ஃபைனல். இப்போ இதுலேயே நம்ம டாட் இதில் போட்டுட்டு ஆமுல் அளவு இங்கே எவ்வளோ இறக்கலாம், எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ பாருங்கன்னா இதுதான் வந்து பழைய அளவு. இந்த பேக்கோடைய ஆமுல் அளவு இதுதான். இந்த பேக் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணது. இப்போ நம்ம இதில் இந்த மார்க்கில் அளந்துருவோம். மார்க்கில் மட்டும் அளப்போம். நம்ம தள்ளி வச்சு அளக்கலை, மார்க்கில் அளந்து. ஏன்னா இதோட புரிதலுக்கு எவ்வளோ வரணுன்றது நம்ம மார்க்லேயே அளந்தா தெரிஞ்சிடும். இந்த அளவு நமக்கு வெட்ட போகிற அளவு வேணும். ஓகேவா? 7.5 இன்ச்சு இருக்குது. 7.5 இன்ச்சு 8 to 16, 1/2 இன்ச்சு குறையா வரும். இங்கேருந்து அளந்தால் வந்து 8 வரும்னு வைங்க. ஷோல்டர் நம்ம எவ்வளோ வேணால் கூட வைப்போம். அதனால் அங்கேருந்து அளக்க வேண்டாம். இதுலேருந்து அளந்துட்டா 7.5. இப்போ நமக்கு டாட்டு பிடிச்சதுக்கப்புறமும் வரணும். ஏன்னா டாட்டுக்கு விட்டுட்டோம். இனி நம்ம வந்து ப்ளஸ் எல்லாம் நம்ம வைக்க முடியாது, வைக்கல. அப்போ 7.5 இன்ச்சு நமக்கு வரணும். அப்போ 7.5 இன்ச்சு வரணும்னா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறேன் பாருங்க, அப்படியே இதை இறக்க போகிறேன்.
இங்கே வந்து 3/4 இன்ச்சு இல்லாமல் இங்கே 3/4 இன்ச்சு மைனஸ் ஆகிருக்குல்ல, நான் இங்கே 1/2 இன்ச்சு மட்டும் நம்ம கொடுக்குறேன். 1/2 இன்ச்சு கூட இல்லை, இன்னும் நம்ம 1/4 இன்ச்சு கூட வைக்கலாம். பாருங்க 1/4 இன்ச்சு வச்சு ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். இந்த 1/4 இன்ச்சில் அதுக்கப்புறம் தையலுக்கு வரும். இது வந்து வெட்ட போகிற மாதிரி தான். இப்போ இங்கே இந்த ஷேப் எடுக்க போகிறோம். 7.5 இன்ச்சு நமக்கு வரணும். பாருங்க இங்கேருந்து இதில் ஷேப்பு, ஏன்னா இவங்க வந்து நெக்கு நல்லா அழகாக ப்ராடாக வரணும் அப்படின்னு வேற கேட்டிருந்தாங்க. இந்த ஷோல்டர்லாம் வந்து அழகாக சின்னதாக தான் வேணும்னு கேட்டிருந்ததுனால இது அழகாக நம்ம இதை வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்தோம்னா சூப்பராக உட்காருது. இங்கே கொண்டு வந்துட்டு அப்படியே நான் லைட்டாக அப்படியே இறக்கி இதில் கொண்டு வந்துட்டேன். இப்போ நமக்கு 7.5 இன்ச்சு இந்த இதில் அளந்தால் 7.5 வரணும். இதோடைய வந்துடணும், இதோடைய. ஏன்னா டாட்டு கணக்கு தானே. நம்ம மேலே முதல்ல 7.5 இருந்தது இல்லையா, பாருங்க நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். இங்கே வந்த 7.5 இப்போ இதில் வரணும். அப்போ தான் அந்த 3/4 இன்ச்சு நம்ம டாட் பிடிக்கும் பொழுது கரெக்டாக வரும். இனிமேல் நம்ம டாட்டுக்கு மார்க்கு போடுவோம். 7.25 வந்திருக்கு, 7.25 வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 புள்ளி தேவை. ஓகேவா, 2 புள்ளி இன்னும் கொஞ்சம் நம்ம இறக்கலாங்க. அவ்வளோதான். இங்கே எந்த மாற்றமும் இல்லை. இங்கே அப்படியே இப்போ சேமு கொண்டு வந்துடுவோம். இங்கே இவ்வளோ, இதுக்கு மேலே உள்ளே கொண்டு வரக்கூடாதுங்க. இங்கே மட்டும் கொண்டு வரலாம். இங்கேருந்து லைட்டாக அப்படியே இறக்கி அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே கொண்டு போய் சேர்த்துல இது அவ்வளோதான் கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம இறக்கிருக்கோம்ல அந்த 2 பாயிண்ட்டு கரெக்டாக வந்துடும். இந்த பாயிண்ட்டு இது பாருங்க, இதுதான் அந்த பாடியோட அளவு 3/4 இன்ச்சு. இப்போ இதில் 7.5 வரணும். ஏழரைக்கு ஒரே ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. அவ்வளோதான். ஓகேவா, ரைட். நம்ம இந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல மட்டும் லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஷேப் கொடுத்து ஆழம் இறக்க வேண்டாம், அப்படியே கொண்டு போயிடலாம். இப்போ இதுதான் கவர் தட்டு. இப்போ நம்ம எடுத்ததெல்லாம் கவர் தட்டு. இதில் தான் பேக்கு, இது பூராமே கவர் தட்டு. இப்போ இவங்களுக்கு கவர் தட்டு எடுத்த மாதிரியும் ஆச்சு. ஏன்னா சில பேருக்கு வந்து கவர் தட்டு எடுக்காமையே நம்ம செஞ்சுருப்போம். ஆனால் இவங்களுக்கு கவர் தட்டு சைடில் உள்ளவனால இறக்கியிருக்கோம். கவர் தட்டு ஆழமாகவே எடுத்துட்டோம். ஆனால் நெக்கோட அளவு ஃபேடாகவே வந்துருச்சு. எல்லாமே இதோட அமைப்பே வேறையாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, இதோட அமைப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் மார்க் போடுற மாதிரி, இதெல்லாம் வெட்ட போகிற மார்க். இது நல்லா மைண்ட் வச்சுங்க, இது வந்து வெட்ட போகிற மார்க்கு. இதில் ஆழம் இறக்கல, இங்கே கொண்டுட்டேன். அவ்வளோதான், இதே சேம் கொண்டு வந்துட்டேன். ரைட்டு. இப்போ நம்ம இதை அப்படியே ரேஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதில் யோக் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்க்கலாமா. யோக் எவ்வளோ இருந்துச்சு, இதில் 7.5 இன்ச்சா மேலே பிசரோடைய வெட்ட போகிறது 7.5 இன்ச்சு. இப்போ இந்த 7.5 நான் இங்கே வந்து வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம 7.5 வைக்கிறோம்னா 3.25 இன்ச்சு யோக் வருது. இப்போ இந்த பாயிண்ட் தான் நம்ம வெட்ட போகிற மார்க்கு. 3.25 இன்ச்சு யோக் வருது. அப்போ 3.25 இன்ச்சுன்னா சைடில் 3.25, முன்பக்கம் 2.25, ஓப்பன் முன்னாடி 2.25, 3.25. ஓகேவா, ரைட். இப்போ இதையும் இணைச்சிடுவோம். இது ரெடி. ப்ளஸ் தையலுக்கு இங்கே போட்டுருவோம். தையலுக்கு ரெடியும் இது தையலுக்கு அனுப்பிச்சிடலாம். இங்கே இந்த நெக்கில் பேண்ட் இதை தொட போகும்போது மட்டும் இதை இப்படி சேஃபாக இப்படி திருப்பிடுங்க. ஓகேவா, இப்படி சேஃபாக திருப்பிடுங்க. இது மேலே தாண்ட வேண்டாம், இப்படி சேஃபாக திருப்பிடுங்க. அடுத்தது இதையும் நம்ம மார்க் போட்டுக்கலாம். 2ஆவதாக போட்ட மார்க்கு. இது பார்த்தீங்களா, இதில் ரெடி போட்டு காமிச்சிடுறேன். ரெடி முன் உயரம் பார்த்தீங்கன்னா நம்ம நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு, இந்த ஹைட்டு இன்னும் நம்ம கம்மியாக வச்சுருந்தோம்னா இது எப்படி மேட்ச் ஆகிருக்குமா. நல்லா கவனிங்க. நம்ம முன் உயரம் நமக்கு வந்து 1/4 இன்ச்சு தனிக்கு குறைச்சிருக்கோம். முன் உயரத்தை 13.5 12.25 தான் நம்ம இங்கே வச்சுருக்கோம். அடுத்தது இப்போ இதில் 1 இன்ச்சு டாட் பிடிச்சோன்னா இது மேலே ஏறும். ஓகேவா, நம்ம 12.25 நம்ம 12.25 வரணும். அடுத்து இங்கே வந்து 2.5 இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ 3ஆக வச்சுருக்கோம். 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் கூட வச்சது, ஒரு புள்ளி கூட வச்சு 3 இன்ச்சு வச்சுட்டோம். 1/2 இன்ச்சு நம்ம கூட வச்சுருக்கோம். 2.5 + இன்னொரு 1/2, 3 இன்ச்சு நம்ம இங்கே வச்சுருக்கோம். இந்த ஹைட்டு
இது இன்னும் 2.5 வச்சுருந்தோன்னா இன்னும் ஹைட் குறைஞ்சிடும். ஓகேவா? இந்த வித்து இன்னும் குறைஞ்சி இதோட கீழ்படி அமைப்பே இருக்காது, கீழ்பாடி இன்னும் மேட்ச் ஆகாது. இப்போ இந்த இதுக்கும் கீழ்படி இன்னும் நம்ம இறக்க வேண்டிய தேவை வருது, இன்னும் இதில் இறக்க வேண்டிய தேவை வருது. ஆனால் அளவுக்கு அதிகமாக இறக்க முடியாது, எடுத்துருக்க அளவு. அப்போ கீழ்படி அளவு சேரணும், இந்த ஹைட்டு சேரணும். இப்போ எல்லாமே இதில் வந்து நம்ம கிட்டத்தட்ட சேரணும். நடுப்படி அளவு மாறிடக்கூடாது, நடுப்படி அளவு நம்ம லூஸ் வைக்கக்கூடாது, டைட் வைக்கக்கூடாது. எவ்வளோ நம்ம வச்சோமோ அதை விட தாண்டக்கூடாது. 1 இன்ச்சு தான் லூஸ் வச்சிருக்கோம், அதை விட நம்ம வந்து அதிகப்படுத்திடக்கூடாது. அப்போ எது எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி வரணும், ஆனால் பர்ஃபெக்டாகவும் வரணும், இவங்க எதிர்பார்த்த மாதிரி வரணும். இதுதான், இதுக்கு தான் நம்ம இவ்வளவு நேரம் பண்ற ஒரு விஷயத்தையும் பார்த்து ஒரு அளவுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பண்றோம். ஓகேவா? ஓகே. இது வந்து தையலுக்கு நம்ம இனிமே இங்க வரும். ஓகேவா? தைக்க போறது இங்க இருந்து தான் தைக்க போறது வரும். இது நம்ம வெட்ட போற மார்க்கு. ஓகேவா? இப்போ நம்ம இது ஆம்கோல் அளவு மார்க் போட்டுருவோமா? அந்த டாட்டை மட்டும் மார்க் போட்டுருவோம். 3/4 இன்ச்சு நமக்கு வந்து இதுல 3/4 இன்ச்சு வரணும். இப்போ இதில் வந்து எவ்வளோ நமக்கு வந்து இப்போ இந்த கேப் வந்து விடலாம் அப்படின்னா, இங்கே நம்ம வந்து 1.5 இன்ச்சு விட்டுருந்தோம், இங்கே 2 இன்ச்சு வரைக்கும் விடலாம், 1.25 இன்ச்சு வரைக்கும் விடலாம். 1.25 2 இன்ச்சு, அது அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. ஓகேவா? இப்போ இதில் 3/4 இன்ச்சு நமக்கு இந்த சைடு ஒரு 3 பாயிண்ட்டு, இந்த சைடு ஒரு 3 பாயிண்ட்டு. இதை நம்ம திரும்ப மடித்து பார்த்தோம், நம்ம பண்ணணும் 3 புள்ளி. இதை கரெக்டாக இதில் தான் உட்காருதான்னு பார்க்கணும். ஏன்னா இது நமக்கு இந்த ஷேப் கரெக்டாக உட்காந்துச்சு பாருங்கள். இந்த இதுலேருந்து ஃபுல்லாகவே கரெக்டாக போயிடுச்சு, உட்காந்துக்குச்சு. ஆனால் நம்ம வந்து இதை பிடிச்சி வடித்து பார்க்கும்போது பிடிச்சி பார்த்து லைட்டாக இறக்கணுனாலும் இறக்கலாம். இன்னொன்று, இந்த பாகத்துக்கும் இந்த பாகத்துக்கும் இந்த பாகம் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும், அதிகமாக கூடுதலாக இருக்கணும், இங்கே கம்மியாக இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம இதுலேருந்து கூட 3/4 இன்ச்சு இப்படி நகர்த்தலாம். இங்கேருந்து இப்போ இதில் நம்ம போடாமல் இங்கே பாயிண்ட் பிடிச்சிட்டோமா, இதுக்கப்புறம் இங்கே 3/4 இன்ச்சு நகர்த்தலாம். ஓகேவா? இதை சென்டர்லேருந்து இங்கே 3/4 வச்சுருக்கலாம், இங்கேருந்து நம்ம 3/4 இன்ச்சு நகர்த்தலாம். ஏன்னா நமக்கு இந்த பாகமும் இந்த பாகத்துக்கும் வித்தியாசங்கள் இங்கே அதிகமாக இருக்கணும், இங்கே கம்மியாக இருக்கணும். நம்ம இங்கே ரொம்ப மேலே வந்துட்டு அது மேலே ஏறி இருக்கும், கழுத்து பக்கத்தில் வந்துச்சு, சோல்கிட்ட வந்துச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்துடும். அது நம்ம கவனமாக பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ இதுக்கு கீழே 3/4 இன்ச்சு நான் வைக்கிறேன் பாருங்கள். இந்த பாயிண்ட்லேருந்து இதுக்கு கீழே 3/4 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ இதை நம்ம செக் பண்ணுவோம் பாருங்க. இங்கே ஒரு 3/4 இன்ச்சு வைக்கிறேன், இதுக்கு கீழே 3/4 இன்ச்சு வச்சுட்டேன். இந்த பாயிண்ட் எங்கே வருதுன்னு பார்ப்போமா? இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு 6 இன்ச்சு நகர்த்தி வச்சா கூட பாருங்க இந்த பாயிண்ட் தான் வருது. இதுக்கு கீழே தான் நம்ம வைக்கணும். அப்போ இது மேலே வரக்கூடாது, இது கீழே தான் நமக்கு வரணும். இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்க, அதனால் நம்ம இது கீழேயே வச்சுக்கலாம். இப்போ இங்கேருந்து இந்த ஷேப் கொடுத்துடலாம். இப்போ இதையும் நம்ம அளக்கணும், இந்த வித்தை நம்ம அளந்துக்கணும். நம்ம வெட்டப்பா மார்க் இந்த கடைசி மார்க்கு தான். இதை ஒரு நிமிஷம் நம்ம செக் பண்ணிக்கணும். 4 இன்ச்சு இருக்குது, இங்கே 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரே ஒரு பாயிண்ட்டு கூடுதலாக இருக்குது. இப்போ இதில் தூக்கணும் இல்லை இதில் இறக்கணும். நம்ம இதை தூக்குறத விட இதில் இறக்கலாம். இங்கேருந்து இப்படியே கொண்டு போய் இங்கே எது மாறாமல் கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? ரைட். ஓகே. இப்போ அப்படியே கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சது. அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதை வந்து கட் பண்ணும் பொழுது இதை செக் பண்ணிக்கணும். இந்த சைடில் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இதுக்கு மேலே அப்படி தான் போகிற மாதிரி இருக்கணும். கரெக்டாக நம்ம எந்த பாகம், இதுதான் கடைசியாக நம்ம போட்ட ஃபைனலாக போட்ட மார்க்கு. இதில் வந்து இப்படி போது பாருங்கள், இந்த சுது வந்து சுருக்கத்துக்கு வந்துடும். இதை நம்ம கரெக்டாக செக் பண்ணி தைக்கணும், இல்லைன்னா சுருக்கம் வந்துடும். இது நான் 3/4 இன்ச்சு வச்சதுனால நான் இங்கே வி மாதிரி எடுக்கலை. ஓகேவா? நம்ம அதிகமாக வச்சுருந்தோம்னா இங்கே வி எடுப்போம். நம்ம 3/4 இன்ச்சு தான் வச்சுருக்கிறதுனால இதில் வி எடுக்கலை. இது ரொம்ப அவ்வளோ தேவைப்படாது, கொஞ்சமாக தான் நம்ம வர்றதுனால நமக்கு வந்து அது ப்ராப்ளம் ஒன்றும் வராது. ஓகேவா? ரைட். இப்போ இதை நம்ம கரெக்டாக ப்ராடு வச்சு வெட்டிட்டோம், தையலுக்கு விட்டு வெட்டுறோம். ப்ராடாக நல்லா எவ்வளோ ப்ராடாக வேணுமோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக, ஆனால் சோல்டு ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து இந்த பாயிண்ட்டும் இதை நோக்கி கரெக்டாக இந்த அகலத்தில் வச்சுருக்கோம். அதுக்காக இல்லாமல் ஃப்ரெண்டை வந்து மைனஸ் பண்ணி பேக்கை ப்ளஸ் பண்ணி மெத்தடு எடுத்துருக்கோம். இதை தையலுக்கு விட்டு வெட்டணும். இதை தையலுக்கான மார்க் போட்டுக்கலாம்.
அதனால் இவங்களுக்கு ஷோல்டர் ப்ராப்ளம் மேக்ஸிமம் வராது. நம்ம எல்லாமே கணக்கீடுலாம் பக்காவாக போட்டு செஞ்சுருக்கோம். அவங்களுக்கு வந்து உள்வாங்கின மெத்தேடு, ஆனால் நெக்கை வந்து ப்ராடாகவும் வர்ற மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். இதுதான் அவங்கவுங்களுக்கான விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு இது. இப்போ இதுவே வந்து 3/4 இன்ச்சு நம்ம இங்கே பிடிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புள்ளி குறையும். நம்ம இப்போ இதிலெல்லாம் பாருங்களேன், இங்கே தான் 3/4 இன்ச்சு, நம்ம இங்கே தான் 3/4 இன்ச்சு. நார்மல் டாட்டும் நம்ம அதிகமாக இருக்கும்பொழுது நம்ம இதையும் நம்ம நோட் பண்ணணும். ஏன்னா இதுவும் நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஏன்னா இது நம்ம தைக்க போகிற இடத்துலயே அளக்குறோம். ஆனால் இது வெட்டின இடத்துல அளந்தோம், ஆனால் அது இறங்கும் பொழுது இன்னும் குறையும்ல. அப்போ இது 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கெலாம் கொண்டு போகும்போது இறங்கும் பொழுது இங்கிட்டு ஒரு புள்ளி குறைஞ்சினா 4 இன்ச்சு குறையும். அப்போ நம்ம அதையும் செக் பண்ணிக்கணும். இது 3/4 இன்ச்சுன்றதால பெரிய பாதிப்பு கொடுக்காது, ஆனால் நம்ம அதை கண்டிப்பாக கவனத்தில் எடுத்துக்கணும். 3/4 இன்ச்சு நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா இங்கே லூஸ் கொடு, இங்கே கம்மியாக பிடிக்கிறது தான் கணக்கு. இங்கே கணக்கில் வைக்கணும். இந்த இதில் தான் நம்ம வந்து 3/4 இன்ச்சு இப்போ நம்ம தைக்க போகிற இடம் இதுதானே, இதுதான் நம்ம தைக்க போகிற இடம். ஏன்னா நம்ம எல்லாமே துல்லியமாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். கரெக்டாக அப்படி பண்ணும் பொழுது இதை தெரிஞ்சு நம்ம பண்ணணும். இப்போ பாருங்க, இப்படி வரும் பொழுது இதுதான் நம்ம தைக்கிற இடம். அப்போ இந்த இடத்துல வந்து டாட் எவ்வளோ வருது, இங்கே 3/4 இன்ச்சு வச்சோம்னா இங்கே வந்து ஒரு பாயிண்ட் குறைஞ்சிரும். ஓகேவா? இப்போ 1 இன்ச்சு வச்சுருந்தோம், 1.5 இன்ச்சு வைக்கிறோம்னா இங்கே 2 பாயிண்ட் குறைஞ்சிரும். அப்போ அதெல்லாம் கணத்தில் எடுத்துங்க. இது ஒரு பாயிண்ட்னால பெருசாக தெரியாது, ஆனால் நம்ம பெரிய டாட் வைக்கும்பொழுது இதுமாரி அதையும் நம்ம கவனிச்சுக்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ இதில் வந்து இங்கே 1 இன்ச்சு நம்ம டாட் கொடுத்துருக்கோம். இந்த 1 இன்ச்சு டாட் கொடுத்த உடனே அழகாக அப்படி சூப்பராக தூக்கி உட்காந்துரும். இது எல்லாமே நறுக்குன்னு சூப்பராக போய் நல்ல நச்சுன்னு உட்காந்து அவங்களுக்கு அந்த ஷேப்பு சூப்பராக இருக்கும். இதை நம்ம மடித்து இதை செக் பண்ணி பார்க்கணும். இதில் டவுன் இது கரெக்டாக இருக்காது, கரெக்டாக இருக்குது. இந்த டாட் வரைக்கும் தான், இது வரைக்கும். ஓகேவா? அந்த சைடு நம்ம பெருசாக எதுவும் பண்ணிடக்கூடாது. சைஸ் பண்ணுறேன்னு சொல்லி அங்கே வரைக்கும் கொண்டு போயிடக்கூடாது. இப்போ இதுக்கு நம்ம டாட் போட்டோம், இது டாட் போட்டோம். இப்போ பாருங்கள், பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் இந்த டாட் போட்ட உடனே இது டாட்டை பிடிச்ச உடனே அப்படியே மைனஸ் ஆகிடும். சைடில் மைனஸ் ஆகிடுச்சு, ஆனால் ஆம்பூர் அளவு நமக்கு பக்காவாக வந்துடும். பாருங்கள், இந்த டாட் கரெக்டாக தைக்கும் பொழுது இந்த இதில் வருது பாருங்கள், உள்ளே வருதா? இந்த டாட் பிடிச்சாலும் இது கரெக்டாக போயிட்டு இந்த இடத்துல வந்து உட்காந்துரும். கரெக்டாக இதில் வந்து இப்படி உட்காந்துரும். ஓகேவா? இந்த ஷேப் சரியாக உட்காந்துரும். அந்த சோல்டர் நம்ம இங்கே வர மைனஸ் பண்ணிக்கிறதுனால அந்த பக்கம் அப்படியே ஃபிட்டிங் சூப்பராக போய் உட்காந்துரும். ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸுங்க தான் நிறைய வருது. சைடில் உள்வாங்கினது, மைனஸ் ஆனது, இதுதான் அதிகமாக வருது. இப்போ இதுதான் யோக்கு நம்மளோட கணக்கு. இப்போ பாருங்க, 3/4 இன்ச்சு நம்ம எடுக்கணும் இல்லையா? இங்கேருந்து பாருங்கள், இந்த ரெடியில் 3/4 இன்ச்சு இருக்குது சைடு யோக்கு. இப்போ யோக்கு எடுத்துட்டோம்னா முடிஞ்சது. ஸ்லீவ் வந்து நம்ம எப்போ ஸ்லீவ் எடுக்கிற மெத்தேட் தான். உங்களுக்கு அதுவும் எடுக்கணும்னாலும் பார்த்துடலாம். இந்த நெக்கு வந்து இது நான் நெக்கு வெட்டலை, இது அப்படி நான் வச்சுக்கிறேன். ஏன்னா நெக்கு அவங்க டிசைன் மாற்றி நான் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். ரவுண்டு வேணால் ரவுண்டு, ரவுண்டோ எப்படி வேணாலும் மாற்றி எடுத்துக்கலாம். இந்த அடையாளம் மட்டும் நம்ம போட்டு வச்சுட்டு இதுக்குள்ளே தான் நம்ம எடுக்கணும். இதில் தான் எடுக்கணுன்ற கணக்கு. இந்த ஃப்ரண்ட் நெக் மட்டும் நான் பேக் நெக் மட்டும் வெட்டாமல் வச்சுருக்கேன். ஓகேவா? ஓகே. இப்போ யோக் எடுத்துருவோம். இப்போ இதில் நம்ம ஒரு மார்க் போட்டு இங்கே 3/4, இங்கே 2/4 வரணும். சரி, இது ஓப்பன் சைடு வச்சுக்கலாம். இந்த பெல்ட் எடுக்கிறதெல்லாம் கூட சும்மா அவங்க தோராயமாக அப்படியே ஒரு கணக்கு போட்டு எப்படிலாம் எடுக்கிறாங்க. இங்கே இவ்வளோ வச்சுக்கலாம், அங்கே வச்சுக்கலான்னு. நம்ம எல்லாமே நம்ம ஒரு கணக்கு போட்டு தெளிவாக நம்ம பண்ணுறோம். 2/4 நமக்கு ஓப்பன் சைடுக்கு அளவு ப்ளஸ்ஸு தையலுக்கு. ஓகேவா? இப்போ இடுப்பளவு வந்து இப்போ இதில் ஃப்ரண்ட்டோட இடுப்பளவு எவ்வளோ வைக்கிறோம்? பேக் வந்து 15.5 வச்சுருந்தோம் இல்லையா? ஃப்ரண்ட்டு 15னா 7.5. இங்கேருந்து 7.5 இன்ச்சு நம்ம வைக்கிறோம். இதுதான் இடுப்புடைய அளவு. 7.5 ப்ளஸ்ஸு 1.5 இன்ச்சு தையலுக்கு. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம அந்த 3/4 வைக்கிறோம். 3/4 மேலே தையல் கொடுவோம். சரி, இப்போ நம்ம பாருங்கள், இந்த ஃப்ரண்ட்டில் எவ்வளோ இருந்துச்சு, இந்த முன்பக்கம் இங்கே எவ்வளோ இருந்தது? 2.25 ஒரு புள்ளி. முதல்ல 2.25 இருந்தது. அப்போ நம்ம இங்கே வந்து ஒரு பாயிண்ட் கூட வச்சோம் இல்லையா? 2.25 ஒரு பாயிண்ட்டு. இப்போ இங்கே 2.25 ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்க. இந்த இடத்துல தான் நம்ம இப்போ இங்கே எவ்வளோ வச்சுருந்தோமோ 2.25. இதுலேருந்து 1/4 இன்ச்சு குறைக்கலாம், 1/2 இன்ச்சு குறைக்கலாம். இப்போ நான் இதில் 1/4 இன்ச்சு மட்டும் குறைக்கிறேன் ஃபஸ்ட்டு. இதோட அளவு மேட்ச் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ப்ளஸ் மார்க் போட்டிருக்கோம். 2 இன்ச்சு, இங்கே வந்து 2.25 ஒரு பாயிண்ட். இது மேட்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம சைடு இன்னும் மீதி இந்த சைடு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? இந்த சைடு இருக்குல்ல,
இதில் பார்க்கும் பொழுது 5.25, ஓகேவா? 5.25, இங்கேருந்து 5.25 வரணும். 5.25. இதில் ரொம்ப கிராஸ் அடிக்குதா என்னன்றது நம்ம இதையே செக் பண்ணிடலாம். பாருங்க, இதில் நேராக தான் வருது. இப்போ இதில் நம்ம மேலே தூக்கணும் அப்படின்னா, இன்னும் குறைச்சோம் உள்ளே கொண்டு வந்தோம்னா இன்னும் உள்ளே வந்துடும். அப்போ இது நேராக வருது, கரெக்டாக நேராக வருது. ஓகே, அப்போ இதை ரொம்ப டவுன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது அதில் காமிச்சிருச்சு. ஓகே, இப்போ இதையும் அப்படியே லிங்க் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம இந்த ஸ்கேல் வச்சு, இந்த வடிவத்தில் இருக்குல்ல, இந்த ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து கரெக்டாக இந்த பாயிண்ட்டு லிங்க் ஆகணும், இந்த பாயிண்ட்டு வந்து சேரணும், லிங்க் ஆகிற மாதிரி. இப்போ இந்த இடம் வந்து நமக்கு இந்த லைட்டாக சேப்பாக தான் போகணும், ஓகேவா? லைட்டாக சேப்பாக தான் வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் வந்துடுவோம். எவ்வளோ வருது மொத்தத்துக்கு நமக்கு? 5.25, 7.25. 7.25 வந்துச்சு நமக்கு இதில். அந்த 7.25 தான் அங்கே வந்துருந்தது நமக்கு, ஓகேவா? கரெக்டாக வந்துருச்சு. இப்போ 7.25 எவ்வளவு? 8 16, 15.5, ஓகேவா? பாருங்க 15.5, 7.25 இருக்கா? 15.5. இப்போ பேக்கில் நமக்கு எவ்வளோ இருந்தது அதை செக் பண்ணிடுவோமா? ஏன்னா நமக்கு அந்த கீழ்பாடி எவ்வளோ கிட்டத்தட்ட வந்திருக்குன்றதை நம்ம செக் பண்ணிடுவோம். இதில் 4.25, 8.5, 8.5னா 8 × 16, 17, 17, அரைக்கு 1/2, 15, 15, 30, 32, 15, 15 30, 7 12, 5 7 12க்கு 2 மீதி 1 3, 32. அந்த கிட்ட நம்ம அந்த கீழ்படி அளவு மேட்ச் ஆயிடுச்சு, ஓகேவா? நம்ம இதில் என்ன பண்ணிருந்தோம், அந்த டாட்டோடைய ஒரு பாயிண்ட்டை மட்டும் குறைச்சோம். ஏற்கனவே நம்ம வந்து 1 இன்ச்சு கூடுதலாக இருந்தது, நம்ம எப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 13 வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு, 12 வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நம்ம வந்து 12.25 வரைக்கும் 12 வரைக்கும் யூஸ் பண்ணிட்டோம். சரியா? 12.5க்கு ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு மட்டும் குறைச்சிக்கிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. இப்போ 32 அவங்க எடுத்த அளவும் வந்துருச்சு, கீழ்படி அளவு. இந்த யோக்கும் நமக்கு கரெக்டான ஒரு அமைப்பில் உட்காந்துருச்சு, ஓகேவா? அவ்வளோதான். இப்போ அப்படியே வெட்டிக்கலாம். இந்த முன்பக்கத்தில் வந்து நம்ம இந்த கிராஸ் எடுக்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், கவனமாக பார்த்துக்குங்க. ரொம்ப அது பயனுள்ள தகவலாக இருக்குது. நிறைய பேர் அது பகிர்ந்துருக்காங்க, நிறைய பேர் அதுக்கு வந்து லைக் கொடுத்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், முக்கியமான விஷயம் இந்த யோக்கு நம்ம வந்து இந்த இடத்துல கிராஸ் எடுக்கிறது. அந்த கிராஸ் எடுக்கிறது எதனால் எடுத்துருந்தோம்னா, கரெக்டாக இந்த பாயிண்டில் போயிட்டு இதில் போய் கரெக்டாக உட்காரும். இந்த பாயிண்டில் கரெக்டாக இதில் உட்காந்து நம்ம இந்த யோக்கை ஜாயின் பண்ணுறதுக்கு சரியாக ஒரு அமைப்பில் உட்காரும். அதனால தான் நம்ம இந்த கிராஸ் எடுத்தோம், ஓகேவா? அப்போ அது இன்னொரு விஷயமும் நம்ம ஒரு தேவைகளுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நம்ம பாயிண்ட்டாக நம்ம எல்லா விஷயமும் நம்ம பார்த்து ஒரு விஷயம் பண்ணிட்டு வரோம். அடங்கிய சுற்றளவு நம்ம எவ்வளோன்றது முதல்ல செக் பண்ணிடுவோம். அடங்கிய சுற்றளவு வந்து 12 + ஒரு 1/2, 13 தான். 13. அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சா கூட 14, 15. ஓகே, இதிலே வந்துடும். இதில் வச்சிடலாம். ஓகே, நான் மடிச்சே எடுத்துடுறேன். இந்த பேட்டர்னை கூட வந்து நம்ம அவங்களுக்கு வந்து கொரியர் போட்டுருந்தா கூட போட்டு விட்டுக்கலாம். ஓகே, இதில் தாராளமாக 9 இன்ச்சுக்கு நம்ம இங்கே வந்து சேப் வரதுனால 9 இன்ச்சு தையலுக்கான அளவை விட்டு எடுத்துடலாம். தையலுக்கான அளவு இங்கே விட்டுறோம். 1.5 இன்ச்சு தையலுக்கான அளவு. இப்போ இதில் வந்து 9.5 இன்ச்சு ஸ்லீவோட ஹைட்டு, கை உயரம் 9.5 இன்ச்சு ப்ளஸ்ஸு தையலுக்கு
நம்ம இந்த 9 10 வச்சுக்கிறோம் தையலோட சேர்த்து அப்படிலாம் நம்ம எப்பவுமே வைக்க மாட்டோம். தையலுக்குனா தையலுக்கு, ரெடினா ரெடி, எல்லாமே தையலுக்கு. இங்கே எவ்வளோ தையலுக்கு விடுறோம், இங்கே தையலுக்கு விடுறோம்னு தனித்தனியாக தான் விடுவோம். இப்போ இங்கே 1.5 இங்கே ஒரு இதுனா மொத்தமாக 11 இன்ச்சு வச்சுக்கிறேன் 12 அப்படிலாம் வைக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து புரிதல் கிடைக்காது. தெளிவான ஒரு பார்வை, தெளிவான புரிதல்னா இங்கே நமக்கு தையலுக்கு இல்லைன்னா கம்மியாக விடணும்னா கம்மியாக விடுவோம். இங்கே வந்து அரைஞ்சி எவ்வளோ போனால் அரைஞ்சி விடுவோம், 1.5 இன்ச்சு விடணும் 1.5 இன்ச்சு விடுவோம். இங்கே தையலுக்கு எவ்வளோ பிடிக்கிறோமோ அது விடணும். அப்படி விட்டுறதுனால தான் நமக்கு அந்த ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும். ஓகே, இங்கே 5.25 வைக்கிறோம், 10.5க்கு பாதி 5.25 ப்ளஸ் தையலுக்கான அளவு 1.5 இன்ச்சு. ஓகேவா? அடுத்து அடுங்கி சுற்றளவு 12.5 எடுத்த அளவு ப்ளஸ் அரை 13, 13னா 6.5, 6.5 ஒரு மார்க் போட்டுறோம். ப்ளஸ் தையலுக்கு 1.5 இன்ச்சு. இது இந்த மார்க் மட்டும் நம்ம பெரிய மார்க்காக போட்டுக்கிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம என்ன கணக்கு பண்ணுறோம், 16 இன்ச்சு ஆம்கோல், 16ல் பாதி 8 பாருங்க. இந்த 8 இன்ச்சு இங்கே 8 நம்ம இங்கே வச்சு ரெடியில் இங்கே வச்சு இந்த டேப் அப்படி கிராஸ் வாக்கில் இப்படி வைக்கிறோம். கரெக்டாக அப்படி வச்சு இங்கே 8 இன்ச்சு. இப்போ நம்ம இதில் என்ன செய்கிறோம்னா 1/4 இன்ச்சு கூடவும் 1/4 இன்ச்சு குறையாகவும் வைக்கிறோம். முதல்ல வந்து 7.25 ஒன்று வச்சுருவோம். 7.25 கிட்ட வச்சு ஒரு மார்க்கு. ஓகேவா? அடுத்தது 8.25 ஒரு மார்க்கு, 8.25 வச்சு ஒரு மார்க்கு. இப்போ இந்த மார்க் 2 மார்க் போட்டோமா, இதில் தான் வந்து இணைய போகுது. நம்ம இந்த கேப் ஹைட்டு நம்மலாம் வைக்க மாட்டோம். இந்த இவங்களுக்கு கேப் ஹைட் என்னன்றது அது முடிவு பண்ணும். இப்போ இவங்களுக்கு வந்து இதான் கேப் ஹைட்டு. பாருங்க, இந்த மேல் முக்கோள் வந்துருக்குல்ல மேல் மார்க்கு, இதுதான் இவங்களுக்கோட கேப் ஹைட்டு. சரியா? இதில் வந்து இந்த 16 இன்ச்சு ஆம்கோல் இல்லை 40 இன்ச்சு பாடினா இவ்வளவு, 36 இன்ச்சு பாடினா இந்த இடத்துல இவ்வளோ வச்சுக்கோங்க, இந்த 2 வச்சுக்கோங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, 3 வச்சுக்கோங்க. அந்த மாதிரி விஷயமே நம்மகிட்ட கிடையாது. யாருக்கு எப்படி தேவை, இவங்களுக்கு எவ்வளோ கேப் ஹைட் வரணும்னு இது முடிவு பண்ணும். இவங்களோட அடுங்கி சுற்றளவும் ஆம்கோலும் தான் அதை முடிவு பண்ணும். ஆம்கோல் அளவு என்ன, அடுங்கி சுற்றளவு என்ன, அந்த அடுங்கி சுற்றளவு ஆம்கோலும் மாறக்கூடாது. அப்போ அதுக்கு அந்த கேப் ஹைட்டு போய் சேரணும். இப்போ பாருங்க 4 இன்ச்சு வருது, 16 இன்ச்சு தான் ஆம்கோல் அளவு, 4 இன்ச்சு ஹைட்டு இந்த கேப் ஹைட்டு, 36 இன்ச்சு தான் மேல்படி அளவு. இப்போ நம்ம ஒரு மேல்படியை வச்சு நம்ம கேப் ஹைட் வைக்கிறது, ஆம்கோல் அளவு வச்சு கேப் ஹைட் வைக்கிறது, அப்படிலாம் 2.5 வைக்கிறேன் அப்படின்னா கணக்கு மாறிடும். அதனால் இந்த நம்ம போடுற மெத்தட் பண்ணுங்கள், சூப்பராக வரும். ஓகே, இப்போ இது உங்களுக்கு ஈஸியான வழிமுறைக்கு நான் இப்படியே நம்ம வந்து டிராயிங் பண்ணிடலாம். ஆனால் உங்களுக்கு ஈஸியான முறைக்காக நான் இன்னொரு வழிமுறையை சொல்லித்தரேன். இதை கரெக்டாக கொண்டு டிராயிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு. இங்கே 6 இருக்குது, இதை 3ஆக பிரிங்க. இந்த இடத்த நம்ம 3ஆக பிரிப்போம். எப்போ இப்போ பார்க்குறவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன். இப்போ இதில் 2 இன்ச்சுன்னா 6 வருது, 2 2 வச்சா 3 பிரிச்சா. இப்போ 2 இன்ச்சு ஒரு புள்ளி வச்சுருவோம், 2 ஒரு புள்ளி, அதே திரும்ப 2 ஒரு புள்ளி. ஏன்னா மார்க் போடுறதுனால இங்கே நான் கொஞ்சம் நகர்த்தி வைக்கிறதுனால சரியாக வரும், ஒரு புள்ளி கஷ்டம் எக்ஸ்ட்ரா வரும். 2 ஒரு புள்ளி, இப்போ 2 ஒரு புள்ளியாக வந்துருச்சு. ஏன்னா இந்த ஒரு மார்க் அதில் ஒரு புள்ளியை வந்துருச்சு. ரைட், இப்போ 3ஆக பிரிச்சிட்டோம். இதை 3ஆக பிரிச்சுட்டு இது கரெக்டாக கோடு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை 3ஆக பிரித்து பங்கு போட்டோமா. இப்போ நம்ம இந்த பாகம் இருக்குல்ல, இது பாகம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். 12.5 ப்ளஸ் 12.5 இன்ச்சு எடுத்த அளவு, 1/2 இன்ச்சு நம்ம கூடுதலாக வச்சுருக்கோம். இப்போ 12 13 3.5 இன்ச்சு கிட்ட இதோட அளவு வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? இப்போ 3 இன்ச்சு தான் வந்திருக்கு, ப்ளஸ் 1/2 வச்சுட்டோம்னா 13 ப்ளஸ் இது 16, 3 இன்ச்சு வித்தியாசம் அதில் வந்திருக்கு. ஆனால் ஆக்சுவலாக எடுத்த அளவு 3.5 இன்ச்சு வித்தியாசம் இருந்துச்சு. 3 இன்ச்சுக்கு மேலே போகுது, 2.5 3லாம் போகும்போது இங்கே நம்ம இதோட அளவை வந்து நம்ம கம்மி பண்ணி எடுப்போம். ஓகேவா? இப்போ இதில் சரிபாதி முதல்ல பிரிச்சுடுவோம். இதில் சரிபாதி எவ்வளவு, 2 இன்ச்சு ஒரு புள்ளி, அப்போ 1 1/2 புள்ளி. இதுக்கெல்லாம் கையே வைக்கக்கூடாது, இந்த பக்கத்தில் நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ இந்த மீதி இந்த 1 இருக்குன்னு வைங்களேன், அதில் பாதி 1/2, இதில் பாதி, இதில் பாதி, இதை டிவைட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ இதில் வந்து 1 1.5 தான் இருக்குதுன்னா நம்ம இங்கேருந்து ஆரம்பிச்சிருப்போம், 2 2.5 தான் இருக்குன்னா இங்கேருந்து ஆரம்பிச்சிருப்போம், 3 3 தான் இருக்குன்னா இங்கேருந்து ஆரம்பிப்போம். ஓகேவா? இப்போ 3க்கு மேலே தானே இருக்குது, 3 இன்ச்சு இருக்குல்ல, அப்போ இங்கேருந்து ஆரம்பிப்போம், இங்கேருந்து தான் வளைய ஆரம்பிக்கும். ஓகேவா? ரைட்டு, இந்த ஆம்பல் ஸ்கேலை வச்சு இந்த ஃப்ரெஞ்ச் கவர் இருக்குல்ல, இதை வச்சு நீங்கள் அழகாக சேப்படுத்துருங்க. எங்கேருந்து, இங்கேருந்து இந்த கோட்லேருந்து இங்கே கோட்லேருந்து அப்படியே வளைய ஆரம்பிக்கணும். எங்கே வரணும்னா இதை நோக்கி வைக்கிற நம்ம, ஆனால் 2வது மார்க் கூட நிப்பாட்டிடுவோம். ஓகேவா? இது முக்கியமான விஷயம், கவனமாக பார்த்துக்குங்க. இங்கேருந்து ஆரம்பித்து 2வது மார்க் கூட நிப்பாட்டுறோம், ஆனால் இதை நோக்கி தான் வரணும். வச்சுட்டு நீங்கள் திரும்ப நான் உங்களுக்கு அளந்து செக் பண்ணி காமிக்கிறேன் கரெக்டாக. பாருங்க, இங்கேருந்து வளைய ஆரம்பிச்சிருது, இந்த 2வது மார்க்கில் நிப்பாட்டிடுறோம். ஓகேவா? இங்கேருந்து நம்ம பெண்டு கரெக்டாக கொடுத்துறோம்,
இங்கே சமநிலைக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் பெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும், இங்கே வந்துடுது. இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டு இதுக்கப்புறம் இதுலேருந்து இதை இணைக்கணும். இதில் இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட்டு இதோட நிறுத்திடுறோம். ப்ளஸ்ஸு இதை அப்படி திருப்பிடுறோம். இதை திருப்பி நேராக கொண்டு போயிடுறோம். ஓகேவா? இப்படி நேராக கொண்டு வந்துடுறோம். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம அளந்து பார்த்துக்குவோம். இந்த ஆம்பல் அளவு சரியாக இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா? நமக்கு எவ்வளோ வரணும்? 8 இன்ச்சு வரணும்ல. கரெக்டாக அப்படியே அளந்து பார்த்துட்டே வாங்க. அப்படியே இதில் அளந்துடுவாங்க. ஒரு புள்ளி கூட மாறல. 8 இன்ச்சு இருக்குது. சரியாக 8 வந்துருச்சு. ஓகேவா? இன்னும் ஒரு நூல் நம்ம டவுன் கூட பண்ணலாம். இப்போ லைட்டாக நான் மேலே தான் கொடுத்துருக்கேன். ஒரு நூல் நமக்கு கூட வந்தால் கூட பரவாயில்ல. ஓகே, இந்த புள்ளியோடு சேர்ந்துச்சு. இப்போ அந்த 8 ஒரு அரை புள்ளி வந்துருக்கும். ஓகேவா? ரைட்டு. இப்போ இந்த ஸ்கேல் வச்சு நம்ம இதையும் இணைச்சிடுவோம். இதையும் இணைச்சிடுவோம். இந்த பெரிய கை வரும்போது மட்டும் இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துருங்க. கையோட லென்த்து ஜாஸ்தியாக வரும்பொழுது, ஏன்னா இந்த பெண்டு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும். அதுக்காக தான் இது அப்படியே இதே ஷேப்பில் திரும்ப இதில் நம்ம வெட்டுறதுக்கு மார்க்கு. அவ்வளோதான். வெட்டிடலாமா? இப்போ இதில் வந்து சமநிலை, இங்கேருந்து சமநிலையில் இருக்கணும். இதில் வந்து கரெக்டாக சமநிலையில் இருக்கணும். ஓகேவா? திரும்ப நீங்கள் ரீச்சிங் கூட கரெக்டாக பண்ணிவிட்டு நாச் பண்ணிடலாம். இதில் ஒரு நாச்சு, இங்கே ஒரு நாச்சு. இப்போ இதில் குத்து போடணும். இந்த ஷேப் நம்ம என்ன ஷேப் எடுக்கிறோமோ அதில் ஒரு குத்து போட்டோம்னா அந்த ஷேப் அப்படியே அவங்க தைச்சிப்பாங்க. இல்லைன்னா அந்த ஷேப் மாறிடும். ஓகேவா? இப்போ இதில் கவர் தட்டு. இந்த கவர் தட்டு எப்படின்னா, இங்கே நம்ம 1 இன்ச்சு விட்டுருந்தோம் பாருங்கள், 1 இன்ச்சு ஒரு புள்ளி, அதை வந்து நம்ம கையை வைக்கக்கூடாது. கரெக்டாக அதுக்கு அப்புறமா தான் எடுக்கணும். இதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். இப்போ இதில் எவ்வளோ வச்சுருந்தோமோ அதில் பாதி இங்கே அரை இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கும் இடையில எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த இடத்துக்கு இடைவெளினா இந்த மார்க்குக்கும் இந்த மார்க்கு இடைவெளி, அதுக்குள்ள இடைவெளி 6.25 ஒரு புள்ளி இருக்குது. 6.25 ஒரு புள்ளி, 6.25 வச்சாலும் 3 ஒரு புள்ளி. இப்போ இந்த இடத்துல வருது. இப்போ இதோட ஆழம் இவ்வளோ தான். இது எவ்வளோ குறைய வேண்டிய தேவை இருக்குதுன்னு பார்க்கலாமா? அரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. சரியா? 3 பாயிண்ட் குறையிற மாதிரி இருக்குது. 3.5 பாயிண்ட் குறையிற மாதிரி இருக்குது. இவ்வளோ தான் அது கவர் தட்டு எடுக்க வேண்டிய தேவையை காமிக்குது. அது போதுமானது. கரெக்டாக இதுலேருந்து இந்த ஷேப்பு அப்படியே திரும்புகிற மாதிரியான அமைப்பில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அப்படியே திரும்புகிற மாதிரி இதை அப்படியே திருப்பி போட்டு இந்த பக்கத்தை இப்படி எடுத்துருங்க. இப்படியே போகிற மாதிரி கரெக்டாக இங்கேருந்து. அவ்வளோதான். இதில் போய் டச் ஆகிடுச்சு. இதை அப்படியே வெட்டி எடுத்துடலாம். கவர் தட்டு இது போதுமானது. ஓகே. இப்போ இதில் கவர்த்தட்டு எடுக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் இது வரைக்கும் எடுத்துகிட்டு போவீங்க. அப்படிலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சைடு தைக்கும்போது இந்த அப் அண்ட் டவுன் வரும். நம்ம நிறைய சைடு தைக்கிறதுனால ஸ்லீவில் தைக்கும் போதெல்லாம் அப் அண்ட் டவுன்லாம் வருதுல்ல, அது இதுவும் ஒரு காரணம். எத்தனையோ காரணங்கள் இருக்குது, இதுவும் ஒரு காரணத்தால் அந்த அப் அண்ட் டவுன் வரும். ஓகேவா? சைடு தைக்கும் பொழுது இந்த ஏற்ற இறக்கம் வந்து செட் ஆகாமல், ஜாயிண்ட் செட் ஆகாமல் வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம். இந்த கவர்த்தட்டை லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போகக்கூடாது. இங்கேருந்து முன்னாடியே முடிச்சிடணும். இது எதுக்காக நம்ம எடுக்கிறோன்னா இந்த இடத்துல உள்ள சுக்குது தான். ஸோ நம்ம இங்கே எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும் தெரியாமல் நம்ம பண்ணக்கூடாது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். ஓகேவா? ரைட்டு. இப்போ எல்லாமே நம்ம ஸ்லீவு பேக்கு எல்லாமே எடுத்தாச்சு. ஓகே.